அண்ணா நம்மக்கிட்ட என்னென்ன ஐஸ்ண்ணே இருக்குது? அதான் பால் ஐஸு, மேங்கோ இருக்குது. பால் ஐஸ், மேங்கோ, ரோஸ் மில்க்கு. என்ன விலைண்ணா ஒரு ஐஸு? 10 ரூபா. முன்னெல்லாம் 2 ரூபா, 1 ரூபாய்க்குலாம் இருந்துச்சு சின்ன வயசில். பழைய காலம். இது 2022 இல்லையா? சரிண்ணா, நீங்கள் என்ன விலை இருக்கும்போதுலேருந்து விற்கிறீங்க? 30 பைசா 4 நாவுக்கும் விற்றுருக்கிறீங்க. 30 காசுக்கு விற்றுருக்கீங்க. விலை அதிகமான ஐஸ்னா என்ன ஐஸு? விலை அதிகமான 10, 15. 10, 15. இப்போ முன்னாடி நீங்கள் ஒரு 10, 20 வருஷம் 25 பைசா 30 காசு. சரிண்ணா, இப்போ இதில் உங்களுக்கு விற்பனையில் எப்படிண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளோண்ணா விற்பீங்க? விற்பனைக்கு 500 ரூபா கிடைக்கும், 100 ரூபா செலவாகும். மொத்தம் இப்போ எத்தனை ஐஸ் கொண்டு வருவீங்க? அது 100 ஐஸ் தான். 100 ஐஸ் கொண்டு வருவீங்க. 100ல் 100 விற்றீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 1000 ரூபா வரும். லாபம்னா அதில் எவ்வளோ வரும்? அதான் பாதி தான். பாதி 500 ரூபா லாபம் வரும். ஆமாம், ஒரு நாளைக்கு 100மே விற்றுருமா? 100 விற்கும். விற்றலாம், தெரியுமா? விற்றுடலாம். அதுவும் இந்த வெயில் காலத்தில் தான். மழை காலத்தில் காட்டு வேலை தான். அப்போ இது சீசன் டயத்தில் அந்த வேலை பார்ப்பீங்க. ஆனால் ஐஸை காட்டுறீங்களா? பார்ப்போம். இல்லை, ரோஸ் மில்கா. இப்போ எனக்கு ஒரு பால் ஐஸ் கொடுங்க. இதுதான் நமது விற்பனை. இதான் நமது விற்பனை. இப்போ இதுவும் 10 ரூபா, இதுவும் 10 ரூபா. இதுவும் 10 ரூபா தான். முன்னாடி திராட்சை போட்டுலாம் ஒரு ஐஸ் வருமே? சீசன் இருந்தாப்புல கொண்டு வருவோம். எல்லாமே கொண்டு வருவோம். சரிங்கண்ணா, எனக்கு ஒரு பால் ஐஸ்ண்ணா. அதிகபட்சமாக 500 ஐஸ் விற்பீங்க, 100 ஐஸ் விற்பீங்க. அதுக்கு மேலே கொண்டு வர மாட்டீங்கண்ணே? அதுக்கு மேலே பழைய காலம். முன்னாடி எவ்வளோ விற்றுருக்கீங்க? 300 ஐஸ் விற்றுருக்கீங்க. சரிண்ணா, ஒரு ஐஸ்ண்ணா. இன்னும் சேர்த்து போட போகிறீங்களா? ஆமாம் ஆமாம், யூடியூப்பில் போடுறதுக்கு. நாங்கள் நீங்கள் 20 ரூபா வச்சுக்கோங்க. எதுக்கு? சும்மா வீடியோக்காக வச்சுக்கங்க. பிடிங்க, பரவாயில்ல, பிடிங்க. வைங்க. நான் ஒரு 2 ஐஸ் வாங்கினா நினச்சிக்கங்க. அப்படி விரும்ப மாட்டேன். நீங்கள் வைங்க, நான் ஒரு 3 ஐஸ் வாங்கினா வச்சுக்கோங்க. நான் விரும்ப மாட்டேன். சரி, வச்சுக்கோங்க. விரும்ப மாட்டேன். இது ஐஸை மட்டும் இல்லை, எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டேன். எந்த ஊர் உங்களுக்கு? நான் சாயல்குடி. கவர்லாம் ஒன்று சுற்றி இருக்கும்லண்ணா? முன்னாடி திராட்சை அப்படி இருக்குண்ணே. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குன்னா அப்படியே ஓப்பனாக இருக்கும். இந்த வரேன். உங்களுக்கு இது உருகாமல் இருக்கும்ண்ணா? எவ்வளோ நேரத்துக்கு இருக்குல்ல? எவ்வளோ இருந்துடுங்க. வாங்கிட்டு வாங்க. போதுண்ணா. இது பால் ஐஸு. இப்போ என் மேடமும் சேர்ந்து வருமா? ஆமாம், நீங்கள் பேசுனதெல்லாம் வரும். ஆமாம். முன்னாடினா எப்படி நான் சைக்கிளில் கொண்டு போனீங்களா? ஆமாம். இப்போ ஃபுல்லாகவே பைக்கு. எத்தனை ஊர் போவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 10 ஊர் தான். 10 ஊர் போவீங்க. ஒரு ஊரில் விற்கும், ஒரு ஊரில் விற்காது. ரேட்டு குறைச்சும் கேட்பாங்களா இந்த 10 ரூபாயை? அப்படியும் கேட்பாங்க. குறைச்சும் கேட்பாங்க. ஆளை பார்த்து கொடுத்துருவீங்க. 1 ரூபா கம்மி பண்ணி கொடுப்போம். 1 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருவீங்க. சரிங்கண்ணா.